ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு டெக்னாலஜிஷன் தமிழ் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நேராக வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிமெயிலில் எப்படி வந்து காண்டாக்டை வந்து டெலீட் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜிமெயில் போய்க்கலாம். ஜிமெயில் அஸ் யூஷுவல் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிவிட்டு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட். ஸோ வெயிட்டிங் ஃபார் லாகின். ஸோ லாகின் ஆகிட்டுருக்கு. ஸோ லாகின் ஆகிடுச்சு. இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்க்கு அண்ட் காண்டாக்ட்ஸு அப்படின்லாம் இருக்கும். லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கீப்பு, டாஸ்க்கு, காண்டாக்ட்ஸ்னு காமிக்கும். அதில் காண்டாக்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம மெயில் ஐடியில் வந்து நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய காண்டாக்ட்ஸ் எல்லாமே காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் ஐக்கான், அப்புறம் லிங்க் ஐக்கான், அப்புறம் இன்ட் ஐக்கான் இருக்கும், க்ளோஸ் ஐக்கான். அந்த சென்டரில் இருக்கக்கூடிய, அதாவது சர்ச்சுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த லிங்க் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா contacts.google.com ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுடைய காண்டாக்ட்ஸ் எல்லாமே இங்கே தான் வந்து எடிட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது எல்லாமே இதில் தான் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்னுடைய லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய காண்டாக்ட்ஸ்லாம் காட்டுது. இதில் எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஐடியா வந்து நான் இப்படி மவுஸ் ஆரோ கொண்டு வந்தாலே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஐக்கான்லாம் காட்டும். இப்போ நான் இந்த மெயில் ஐடியை இப்போ வந்து நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாரு, இது வந்து எடிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் வச்சு ஒரு ஐக்கான் இருக்கும், மோர் ஆக்ஷன்ஸ்னு சொல்லி. அதை கிளிக் பண்ணிங்க மவுஸில் அப்படின்னா பிரிண்ட்டு, எக்ஸ்போர்ட்டு, ஹைட் ஃப்ரம் காண்டாக்ட்ஸ் அண்ட் டெலீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்போம். டெலீட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கன்ஃபர்மேஷன் கேட்கும். அதில் வந்து டெலீட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிரும். ரொம்ப சிம்பிள். முதல்ல இந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது. முதல்ல ஜிமெயிலே நம்ம இன்பாக்ஸ்லேயே போனோம்னா இங்கேயே இருக்கும், காண்டாக்ட்ஸ்னே கொடுத்துருப்போம். அதில் போய் நம்ம எடிட்டு, டெலீட்டில் ஆப்ஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இப்போது வந்து அப்டேஷனில் தனியாக நம்மளுக்கு அதுக்கு காண்டாக்ட்ஸுக்குன்னே தனியாக வந்து ஒரு டாஸ்க் போர்டே நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதனால தான் நம்ம அதில் போய் பண்ணுற மாதிரி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. சரி, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.